டு மை சேனல். இதுதான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக்கும் போட்டுட்டு போங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். உங்களுக்கும் ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டேட்டுக்கு. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி இந்த பர்சனுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனில் ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் அன்கட் சீன்ஸ் வந்து டெலகிராமில் தான் நான் போடுவேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து எஃப்எஃப்க்குன்னு தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இன்ஸ்டாவில் வந்து கொஞ்சம் அப்படியே டப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் 2 பிரதர்ஸ் மினி சீரீஸோட பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 பார்ட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும்டா. ஃபேரிஸ் நேற்றே வந்து நான் இதை போட்டு இருந்திருக்கணும், பட் ஆனால் போட முடியல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி தான் போடுறேன். ஸோ கோச்சிக்காதீங்க, ஓகேவா? அண்ட் வந்து 3rd எபிசோடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் வந்து நான் எதில் வந்து நிறுத்திருந்திருப்பேன் அப்படின்னா, ஜின்னு வந்து 3 வந்து பெட்டில் பின் பண்ணி ஓவர் ஆகியிருப்பார், அதோடு வந்து நான் நிறுத்திருந்திருப்பேன். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு 2லேயுமே ஜின்னுதை தான் வந்து நான் அதிகமாக காட்டியிருந்திருப்பேன். ஸோ இந்த அடுத்த வரப்போகிற 3 and 4ல் வந்து நான் ஜங்குப்து தான் வந்து அதிகமாக வரும். ஸோ ஜின்னு ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும், ஓகேவாடா ஃபேரிஸ்? ஸோ இப்போ வந்து ஜின்னு தான் 3 மேலே ஓவர் ஆகி, இதை பார், நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கும்போதே நீ கேட்டுட்டேன்னா தான் அது உனக்கு நல்லது. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வையேன், அவனை விட நான் ரொம்ப மோசமானவனாக ஆகிடுவேன் மோன் அப்படின்ட்டு ஜின் வந்து ஓவர் ஆகி சொல்லிக்கிட்டு இருக்காரு. 3க்கா செம்ம பயமாக இருக்குது. அவங்க வந்து அப்படியே லைக் வந்து டியர்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பேசுகிறப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி ஒரு தேம்பி இதை அந்த அழுக்கிற இது இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்னுக்கு பார்க்கும்போது அது ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குது. அவர் எதுவுமே வந்து பேசலை, கிஸ்ஸு தான் பண்ணுறாரு. மூன் வந்து சின்ன தள்ளுறாங்க, பட் ஆனால் ஜின் வந்து மூனோட 2 ஹேண்ட்ஸையுமே வந்து பின் பண்ணிட்டு செம்ம டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஒரு ஹேண்டில் மூனோட 2 ஹேண்டையுமே வந்து பின் பண்ணிட்டு இன்னொரு ஹேண்டு வந்து மூனோட பாடிக்குள்ளார தான் போகுது, அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளார தான். லைக் வந்து அவரோட கிஸ் அப்படியே கழுத்துக்கு ட்ராவல் ஆகுது. மூனுக்கு ரொம்ப வந்து இந்த டிஎஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஜின்னு வந்து அவரோட கண்ட்ரோல்லையே இல்லை. அந்த கிஸ் அப்படியே லைக் வந்து இந்த கழுத்துக்கு போய் கிஸ்ஸு சக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அவரோட ஹேண்டை இப்போ வந்து மூனோட இன்னர்ஸை அன்ஹுக் பண்ணிட்டு கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. ரொம்பவும் வந்து கஷ்டமாக பயமாக இருக்குது. பாவா, இப்படி பண்ணாதீங்க பாவா, எனக்கு பயமாக இருக்கு பாவா, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு பாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜின்னுக்கு அது ஒரு மாதிரியான ஒரு போதையை கொடுக்குது. செம்மையாக வந்து ஐஷோட செஸ்ட்டில் தான் சக் பண்ணுறது கட்டிக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்மையாக இக்கீஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, நெளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த நெளியும் போது என்ன ஆகுதுன்னா ஜின்னோடதும் மூனோடதும் செம்மையாக டச் ஆகிடுது. ஜின்னுக்கு ரொம்ப ஹைப் ஆகுது. இப்போ டாட்டி நெளியாதடி, ரொம்ப ஹைப் ஆகுதுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மூணு ரொம்ப அலறாங்க. பாவா ப்ளீஸ் பாவா, என்னை விட்டுருங்க பாவா, எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு தேம்பி அலறாங்க. அப்போதான் ஜின்னுக்கு வந்து லைக் அந்த ரியாலிட்டி வந்து அவருக்கு செக் வருது. அவருக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. உடனே வந்து அவர் மூனை விட்டு விலகி போய் பெட்ஷீட்டை எடுத்து மூணு மேலே போட்டுடுறாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு.
இப்போ வந்து மூன் தான் பெட்ஷீட் ஃபுல்லும் அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு செம்மையாக வந்து அலறாங்க. ஜின் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஹர்ட்டாகவும் இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே வந்து தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. அவங்க வந்து ஃபேஸ் எல்லாமே வந்து அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க எந்திரிச்சு ஒழிச்சிட்டு வெளியில் வராங்க. அவங்களுக்கு வந்து லைஃபே இப்படி தான் போல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆகிருச்சு. ஜின் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, மூணுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து குக் பண்ணிட்டு ஒரு பேப்பரும் அங்கே வச்சுருந்துருப்பாரு. மூணும் வந்து பார்க்குறாங்க, அதை எடுத்து படிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது, நான் 1 month ஆகிக்கிறேன் என்னால் வரதுக்கு, அண்ட் ஐம் ஸோ சாரிடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அதை எடுத்து பார்த்து படிச்சுட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதை அப்படியே அங்கே வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் அவருக்கு விருப்பமே இல்லை. மூணுக்கு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க காலேஜுக்கு. இப்படி தான் வந்து ஜங்குக்கும் வந்து ஒரு 2 days அந்த மாதிரி வந்திருக்க மாட்டார். அப்போ வந்து ஒரு 3rd day அந்த மாதிரி இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. மூணும் வந்து அவங்க வந்து இப்போதான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அது வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து வராங்க. ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான், செம்ம டயர்ட் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து ஜங்குக்கு வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு க்ளோஸாக உட்காந்துக்கிட்டு, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜங்குக்கோட மடியில் உட்காந்துக்கிட்டு 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிட்டு அந்த அந்த சோஃபாலேயே கொஞ்சம் அப்படியே அந்த இன்டிமேட்டாக வந்து இருக்காங்க. அதை வந்து உள்ளாத வந்து மூணு பார்த்ததுமே என்னடா சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே இந்த மாதிரியான ஒரு சீன் தான். அவங்களுக்கு வந்து என்ன இது பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரில. அப்படியே வந்து ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாங்க. அவங்க கையில் பிடிச்சிட்டு இருந்த அந்த பேக்கும் வந்து கீழே விழுந்துருக்கும். ஸோ சவுண்டில் 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. வந்துட்டியா, இதுதான் உன் வீட்டுக்கெல்லாம் வர லட்சணமா? எவன் கூட போய் சுற்றிட்டு வர அப்படின்னு ஜங்குக்கு. மூணுக்கா என்ன அவங்க எதுவுமே பேசலை. அவங்க பாட்டுக்கு வந்து அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் வந்து ஜங்குக்கும் வந்து மூணோட ஹஸ்பண்ட் தானே, அவங்க அதையும் வந்து அக்செப்ட் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. சார் ஜங்குக்கும் நம்ம ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. அங்கே ஒரு வந்து என்ன சொல்றது, ஒரு இன்டிமேட் சீன். அந்த 2 பேருக்குள்ளார அந்த மேக்கப் செஷன் போகுது. அந்த சவுண்டெல்லாம் நல்லாவே கேட்குது. அதை தாங்கவே முடியல மூணால. அப்படி இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையே வெறுக்கிற அந்த மாதிரியான ஒரு இதுல தான் வந்து அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே ஆகுது. அவங்க எப்பவும் போல மூணு வந்து எந்திரிச்சு வராங்க காலேஜ்க்கு ரெடி ஆயிட்டு. அப்போ ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஜங்குக்கோட ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த சோஃபால லைக் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. மூணும் கீழே வராங்க. ஏய் நில்லு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மூணும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. என்ன நீதானா அது அப்படின்னு சொல்லிட்டு மூணோட ஹேரை தான் வந்து ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிடிக்கிறாங்க. விடுங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா அப்பனை நீ கல்யாணம் பண்ணியிருந்திருப்ப. ஆனால் சொல்லக்கூடாதடி, 2 பேர்த்த கல்யாணம் பண்ணியிருக்க. செம்மையா என்ஜாய் தான் போல. நல்ல வசதியான வீடு, வாழ்க்கை, அப்புறம் எதை கேட்டாலும் வாங்கி தரதுக்கு ஒருத்தங்களா 2 பேர். செம்ம தான் போல, எதுவுமே பண்ணாம அப்படியே வளைச்சு போட்டல அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. விடுங்க, எனக்கு வலிக்குது. வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு வந்து அடிக்கிறாங்க. மூணுக்கு ரொம்பவும் இதா இருக்கு. இதப்பார், நீ என்னை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு மெய்டு தான், புரிஞ்சுதா? ஒரு மெய்டா? போய் சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுறாங்க. மூணு வந்து தடுமாறி பின்னாடி போயிடுறாங்க. எனக்கு சமைக்க தெரியாது. எது சமைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்னு நடிக்க போறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து மூனோட ஹேண்டை எடுத்து அவங்கள வந்து மூன் வந்து ஜங்குவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்கிற மாதிரி லைக் வந்து அந்த சவுண்ட் இதை பண்ணிட்டு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மூனுக்கு ஜங்குக்கு வந்து அதை வந்து மூன் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அடிச்சது தான் வந்து பார்த்தோன்னே செம்மையா கோவம் வந்துருச்சு. வேகமா போறாரு. பேபி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல ஜங்கு? எனக்கு எதுவும் ஆகலை, ஜஸ்ட் இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேணும்ன்ட்டு அவங்கெல்லாம் வந்து என்ன அடிக்கலை அப்படின்ட்டு வந்து ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் வந்து செம்ம கோவமாக வந்து ஜங்குக் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு மூனுக்கு அவ்வளோதான், அவ்வளோ பயமாயிருச்சு, உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. லைக் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா மூனோட கழுத்து தான் பிடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை அதுவும் என்னோட வீட்டில் வந்து நீ அடிச்சிருந்திருப்ப, அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சாடி உனக்கு, அவ்வளோ திமுறை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிறாரு. மூனுக்கா எல்லாம் அப்படியே வலியுது. அவங்க எதுவுமே பண்ணல, வந்து தள்ளவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து கிரிப் பண்றாரு ஜங்குக்கு. அவளை பிரீத்தே பண்ண முடியல மூனால. அதுக்கப்புறமா தான் விடுறாரு. இந்த பாரு, ஒழுங்கா இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி தான் நீ, புரிஞ்சுதா? உனக்கு சேவை செய்யறதுக்கு இங்க யாரும் கிடையாது, புரியுதா? வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ தாண்டி செய்யணும், புரியுதா? ஏதாவது தேவையில்லாம பண்ணி திரும்பவும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணன்னு தெரிஞ்சிச்சு, இருக்கிற கை இல்லாம போயிடும் அப்படின்னு ஜங்குக் மிரட்டுறாரு. உங்களுக்கு மூனுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. அவங்களும் வந்து எதுவுமே பேசல. அவரும் வந்து போய் சமைச்சு கொண்டு வா, எனக்கு சமைக்க தெரியாது, கடுப்பேத்தாத, போய் ஒழுங்கா சமைச்சு எடுத்துட்டு வர்ற, எனக்கு தான் சமைக்க தெரியாது, அப்புறம் ஏன் சமைக்க சொல்றீங்க? ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. இப்போ நீ போய் பண்றியா இல்ல போற அப்படின்னு அவங்க பயந்துட்டு போயிடுறாங்க. போய் வந்து யூடியூப்ல போட்டு எப்படியோ வந்து குக் பண்றாங்க. குக் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. சாப்பிடவே முடியல, அந்த மாதிரிதான் இருக்கு. 1 ரூபாய் வச்சதுமே 2 பேருமே துப்பிடுறாங்க. என்ன கருமண்டி இதெல்லாம், இதுதான் நீ சமைச்சுக்கிட்டு இருந்தியா? எனக்கு தான் சமைக்க தெரியாதுன்னு நான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டியர்ஸ் அப்படியே வழியுது. போதுண்டி, இந்த அழுகுறது நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க, அதை போய் தலை, கருமம் என்ன கருமமோ தெரியலச்சு அப்படின்னு வந்து அந்த இதெல்லாம் வந்து கீழே தட்டி விட்டுறாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளீன் பண்றாங்க. அப்படி கிளீன் பண்ணும்போது அந்த உடஞ்ச கிளாஸ் பீஸ் எல்லாம் வந்து குத்தி பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே தான் நிறைய டேஸ் போகுது. ரொம்பவும் வந்து ஜங்குக்கும் சரியா ஜங்குக் இல்லாத நேரத்துல அவளோட ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்றது, வேணும்ட்டே வந்து வேலை பார்க்க வைக்கிறது, ஆக்டிங் பண்றது, ஜங்குக் மேல லைக் கோவத்தை வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து ஜங்குக் வந்து ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து வேணும்ட்டே ஒரு டிராமா பண்ணி ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு எல்லாம் ஜங்குக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பொருள்னா ஒண்ணு இருக்கு. இதை கண்டிப்பா உடைச்சா அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும், கண்டிப்பா இவளை இன்னமும் வெறுத்துருவான் அப்படின்றதுக்காக அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவான்னா அதை உடைச்சிட்டு அந்த பழிய தூக்கி மூணு மேலதான் போடுவாங்க. மூணுக்கா அது எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு வந்து அப்போதான் வந்து அவங்கெல்லாம் வந்து நைட்டு ரொம்ப வந்து டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வெளியில வருவாங்க. ஜங்குக்கா செம்ம கோபம், லைக் வந்து மூணோட ஹேரை தான் பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு வராரு. வலிக்குதுன்னு அவங்க அழுகுறாங்க. இதை நீதான் பண்ணியா? எதை கேக்குறீங்க? கீழே பாரு, இதை நீதான் பண்ணியா? அவங்க பாக்குறாங்க, நான் எதுவுமே பண்ணல. உடனே வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன் போய் சொல்றீங்க? நான் தான் பார்த்தேன், நீ தான் வந்து இதை தள்ளி விட்டுட்டு போன,
இவன் மேல இருக்கிற கோபத்துல நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னோடனே லைக் வந்து புரிஞ்சு போச்சு. இதையும் லைக் வந்து இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப சொல்றாங்க, இல்லை நான் பண்ணலை என்ன நம்புங்க, நான் இதை உடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயங்கரமா அழுகுறாங்க. ஜங்குக்கா செம்ம கோவம், பெல்ட்டை தான் கழட்டுறாரு. ஏன்னா அந்த 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 இது வந்து அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவ்வளோ ஆசையாக வந்து அதை அவர் வாங்கி வச்சிருந்திருப்பாரு. அவருக்கு அவ்வளோ கோபம், பெல்ட்டை கழட்டுறாரு, செம்மையா அடின்னு அடிக்கிறாரு. கதறாங்க 3. லைக் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே ஸ்மிர்ப் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கதறி அழறாங்க. ரொம்ப கோவத்துல இருந்து ஜங்குக்கு என்ன பண்றோன்னே தெரில. பெல்ட் எடுத்து செம்மையா அடின்னு அடிச்சுட்டு தான் விடுறாங்க. அங்கங்க வந்து எல்லாம் இதாகி இருக்கு 3க்கு. அவங்க கதறி அழறாங்க. அவங்க கிட்ட வந்து என்ன எதுவுமே முடியல சுத்தமா. ஜங்குக்கு என்ன பண்றாருன்னா அகைன் வந்து 3ஓட முடிவை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறாரு. லைக் வந்து இப்ப கீழே அவங்க தான் விழுந்துதானே கிடப்பாங்க, அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறாங்க. 3ஆல எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ அழுன்னு அழுகுறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பேஸ்மெண்ட் இருக்கும்ல, பேஸ்மெண்ட்ல போய் கீழே தள்ளி கதவை மூடிடுறாரு. மூடுறதுக்கு முன்னாடி இங்கேயே கடை, இதுதான் உனக்கு தண்டனை, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட பொருளை உடைக்கலன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பிளேஸ் வந்து ரொம்பவும் வந்து இருட்டா வந்து தான் இருக்கு. ரொம்பவும் வந்து பயமா இருக்கு 3க்கு. லைக் வந்து கதவை திறங்க எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இங்க வீட்டில் இருந்து கூட போயிடுறேன், கதவை திறங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. சுத்தமா ஒண்ணுமே முடியல அவங்களால. அப்படியே வந்து அங்கேயே அவங்களுக்கு அவ்வளோ பயமா இருக்கு. இந்த சவுண்டு திடீர்னு ஒரு சவுண்டு வருது, இதெல்லாமே வந்து கேட்குது. அவங்களுக்கு அவ்வளோ பயமா மூலையில போய் உக்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கா என்ன பண்றதுன்னே தெரில, யாரை கூப்பிடுறதுன்னு தெரில. ஏன்னா அவங்க கிட்ட ஃபோனும் இல்லை. ஜின்னு வாங்கி தரேன்னு சொல்லி இருந்திருப்பாரு. பட் ஆனால் அவருக்கும் வந்து இந்த பிஸ்னஸ் மீட்டிங் 1 மந்த் அப்படின்னு அவங்க போகிறதுனால எதுவுமே வாங்கி தரல. இப்போ வந்து நம்ம ஜின் சைடு பார்க்கலாம். ஜின்னுக்கா வந்து அவருக்கு 3ஓட நினப்பாவே தான் இருந்திருக்கும். சரி 1 மந்த்து வேற எதுவும் பண்ணவும் முடியாது, அவகிட்ட ஃபோனுமே இல்லை, நம்ம இங்கேருந்து வந்து ஒரு நல்ல கிஃப்ட்டு ஏதாவது வாங்கிட்டு போகலாம். போகும்போதும் அதை வரும்போதும் அவர்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட, ரொம்ப பயந்துருப்பா, கோவமா இருப்பா, அவளை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்ற அந்த மூடில் தான் வந்து அவர் இதெல்லாம் பண்ண அவள் சமாதானம் ஆவா, அவளுக்கு இது பண்ணி கொடுக்கலாம், அது பண்ணி கொடுக்கலாம், இது வாங்கிட்டு போகலாம், கண்டிப்பாக அவள் சமாதானம் ஆகிடுவா, கோவப்பட மாட்டா என் மேலே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து அந்த மாதிரியான இதில் தான் அவர் வந்து இருந்துட்டுருக்காரு. அவருக்கு வந்து 3க்கு ரொம்பவும் பயமாக இருக்குது. தேம்பி அலறாங்க. உடம்பெல்லாம் அவ்வளோ லைக் வந்து நடுங்குது. சவுண்டெல்லாம் கேட்குது. நிறைய பூச்சிங்கள்லாம் இருக்குது அங்கே. ஸோ அந்த பூச்சிங்கள்லாம் வந்து அப்பப்போ வந்து கடிக்கிறது இதாகிறது. அவருக்கு அவ்வளோ வந்து பயமாக இருக்குது. அவங்களால எதுவுமே பண்ண முடியல, அப்படியே மயங்கிடுறாங்க. இப்படி ஒரு அந்த 2 days போயிடுது. இப்போ 10 லைக் வந்து என்ன இருக்குதுன்னா வந்து இது எல்லாமே நடந்து ஒரு 10 to 15 days ஆகுது. ஸோ இந்த 15 days கழிச்சு தான் வந்து இந்த சம்பவம்லாம் நடக்குது. அப்படியே ஒரு 2 days ஆகுது. ஸோ ஜின் வர்றதுக்கு இன்னும் ஒரு 1 week தான் இருக்குது. 1 week இருக்குது ஜின் வரதுக்கு. ஸோ ஜங்க் சுத்தமாக மறந்தே போயிருந்திருப்பாரு. அங்கே கீழே அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து 3 இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3ஓட நினப்பே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபுல்லாக ஜங்குக்கை வந்து அப்படியே அவ்வளோ இது பண்ணி பார்த்துக்கிறது, அவனுக்கு அது பண்ணுறது, இது பண்ணுறது, செடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து போயிட்டுருக்கு. ஜங்குக்கு சுத்தமாக வந்து எதுவுமே ஞாபகமே இல்லை. எதுவுமே ஞாபகமே இல்லை சுத்தமாக. வந்து அவர் மறந்தே போயிட்டாரு. இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டில் வந்து 3 இருக்கா அப்படின்றத அவர் மறந்தே போயிடுறாரு. அந்த அளவுக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஹாப்பியாக இது வச்சுக்கிறது, ஆஃபீஸ்லேயே கூடவே இருக்கிறது, வீட்டுக்கு வந்தாலும் இப்படி இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஜங்குக்கு சுத்தமாக 300% மண்டையில் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. சின்னுக்கு எப்படா நம்ம ஊருக்கு வருவோம், எப்படா நம்ம பார்ப்போம்
அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ ஹாப்பியாக வந்து எக்ஸைட்டடாக அவரும் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 1 வீக் தான், அதுக்குள்ளே நம்ம திரும்ப போயிடலாம், ஃபோன் வேறு இல்லை, இருந்தால் கூட பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜங்குக் ஜின் வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ 2 days ஆகியிருக்கும்ல. ஸோ இப்போ வந்து 3rd day எப்படியாவது மூன் கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிஸி ஷெட்யூலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஜின் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா ஜங்குக்கு தான் வந்து கால் பண்ணி இருந்திருப்பாரு. இப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ இது ஜங்குக்கோட ஃபோன் தானே, யார் பேசுறது? நான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுகிறேன். நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? ஜங்குக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் யார்? நான் அவனோட அண்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஜங்குக் எங்க அப்படின்ட்டு வந்து லைக் ஒரு மாதிரி லைக் கோல்டு டோனில் பேசிகிட்டு இருக்காரு. என்னண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு வந்து பெப்பி உன் அண்ணன் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்ன யார்ரா அது? எது இப்போ ஒரு பொண்ணு பேசினால யார்ரா அது? ஃபர்ஸ்ட் நீ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கேன். மூணு எங்க? மூணு எங்கடா? அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவகிட்ட ஃபோன் கூட இல்லை, என்னால் ஃபோனும் பண்ண முடியல. அவகிட்ட ஃபோனை கூட நான் பேசியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்லும் போது அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல அவங்களுக்கு தள்ளி விட்டு கூட்டணும்ல அப்படின்ற மாதிரி அவருக்கு லைக் ஒரு மாதிரி நர்வஸ் பதட்டம் ஆகுது. ஏன்னா 3 நாள் ஆகியிருக்கும். டேய் உன்கிட்ட தாண்டா கேட்டுட்டு இருக்கேன், மூணு எங்க? அவ வீட்டுல இருக்காளா அப்படின்ட்டு. அப்போதான் வந்து லைக் வந்து மூணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருந்திருப்பாங்க. உள்ளார ரொம்ப கோவமா வந்திருப்பாங்க. அங்கே வந்து ஜங்குக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு லைக் வந்து ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு தான் வந்து இருக்காங்க. அங்கே வந்து சுஜி தான் ஜங்குக்கு பார்த்துட்டு மூணு எங்க? 3 நாளாச்சு அவளை பார்த்து, எங்க அவ, என்ன பண்ணீங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜின்னுக்கு இது எல்லாமே கேட்குது. என்ன 3 நாளாச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க யாரு அப்படின்னு ஜங்கு கேட்குறாரு. நாங்க யாரா இருந்தா உனக்கு என்னடா? மூணு எங்க? என் ஃப்ரெண்டை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுஜி வந்து ஜங்கு கூட காலரை தான் பிடிக்கிறாங்க. சைலண்டா பேசி கேட்கலாண்டி, நீ சும்மா இருதியா? இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், ஒழுங்கா சொல்லு, எங்க என் ஃப்ரெண்டு மூணு எங்க, என்ன பண்ண அவளை அப்படின்ற மாதிரி லைக் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா லைக் வந்து கையை தட்டி விட்டு, என்னாடி இப்போ உன்னை யாரு இங்க உள்ளார விட்டா? பொடி வெளியில, ஒழுங்கா சொல்லி என் ஃப்ரெண்டு மூணு எங்க? இப்ப மட்டும் அவ வரல வச்சுக்குவேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சின்ன உடனே காலை கட் பண்ணிட்டு உடனே அவருக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு மீட்டிங்கை எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உடனே ஃப்ளைட்டை புக் பண்றாரு. அப்பதான் வந்து தப்பு பண்ணிட்டே ஜங்குக்கு, தப்பு பண்ணிட்டீங்க, அவ நாளைக்கு வருவா, கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது, இப்போவே நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க. மூணு எங்க மூணு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருக்காங்க. யார் வெடி, போங்கடி வெளியில அப்படின்ற மாதிரி அவளோட கேர்ள் ஃப்ரெண்டோ சுஜிகா செம்ம காண்டு. அவ கேர்ள் ஃப்ரெண்டே ஒரே கிக்கு விட்டு மூடிட்டு போயிரு, என்கிட்ட வந்து பேசிட்டு ஏதாவது இருந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தைரியம் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டையே அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு லைக் வந்து அவர் கோவமா வராரு அடிக்கிறதுக்கு. லைக் வந்து சுஜி என்ன பண்ணிடுறாங்க, பக்கத்துல இருந்த ஒரு ஃப்ளவர் வேஸை தூக்கி அவன் மண்டையிலே அடிச்சிடுறாங்க. ஜங்குக்கு மண்டையிலேயே செம்ம ஷாக் ஆயிருச்சு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு தியா கேட்குறாங்க. வாய மூட்ரி அப்படின்ற மாதிரி வந்து மூணை தேடிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து என்னதுன்னா பேஸ்மெண்ட்ல இருந்து வந்து கதவை திறங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கான வாய்ஸ்ல வந்து அந்த சவுண்டு வந்து கேட்குது. செம்ம ஷாக்காக அங்கே போய் பார்த்து டோரை ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே லைக் வந்து மயக்க நிலையில மயங்கியும் மயங்காத மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி நிலைமையில தான் வந்து மூணு இருக்காங்க. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஏய் மூணு என்னடியாச்சு, உனக்கு என்னடியாச்சு அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தியா உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு, போலீஸ்க்கு கால் பண்ணு, கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும், உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். முதல்ல வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறடி, போலீஸ் அப்புறமா பார்த்துக்கலாம்டி, முதல்ல காப்பாற்றுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வர சொல்லிடுறாங்க. ஆம்புலன்ஸும் வருது, வந்து மூணை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து 2 பேருமே வந்து கூட இருக்காங்க.
ஜங்குக்கா ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, என்ன ஆக போகுது தெரில அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. சின்னு வந்து மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அவர் போக பார்த்துருந்துருப்பாரு. பட் ஆனால் வந்து லைக் வந்து ரொம்ப வந்து